வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாமி சரணம் ஐயப்பா. வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயப்பன் கோயிலில் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் கூட்டமே இல்லை, கூட்ட நெரிசலே இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் மக்கள் தான் வர்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. மழை, புயல், இயற்கை சூழ்நிலை, அதுபோக கூட்ட நெரிசலை தடுப்பதற்கு தேவசம் போர்டு மற்றும் கேரளா போலீஸ் சேர்ந்து துரித நடவடிக்கை எடுத்ததெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் எதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது, கேரளா போலீஸு ப்ளஸ் தேவசம் போர்டு சேர்ந்து பணியாற்றி என்னென்ன துரித நடவடிக்கை எடுத்துக்கான்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதாவது இப்போ நம்ம சபரிமலையில் ஏன் கூட்டம் கம்மின்னு சொல்கிறோன்னா, பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒன்று மழை. இப்போ இந்த 90B சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழையாக மாறி நிறையா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா ஊரில் மழைப்பொழிவை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி நிறைய இடங்களில் மழைப்பொழிவு அதிகமாக தான் இருக்குது, தென் மாவட்டங்களில் முக்கியமாக. அதனால கூட இருக்கலாம், புறப்படுற நேரம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், அதனால் இருக்கலாம். அதனால் ஒரு ஐயப்பன் கோயிலில் வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் கம்மியாக இருக்கலாம். அதுபோக கேரளா தேவசம் போர்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, சபரிமலை சேட்போட். அந்த சேட்போட்டில் நம்ம அது ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு அஃபிஷியல் நம்பரும் கேரளா தேவசம் போர்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான். அதில் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இப்போதைக்கு சபரிமலையில் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ நம்பர் ஆஃப் மக்கள் தரிசனம் பார்க்க வந்திருக்காங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, சன்னிதானம் ஓப்பனிங் எப்போ, க்ளோசிங் எப்போன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஐயன் ஆப் மாதிரியே. அது ஆப்பாக நம்ம பண்ணுவோம். இது நம்ம மொபைல் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பருங்கிற சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு நம்ம சேட் பண்ணோம்னா, அது இப்போ என்ன கரண்ட்டாக இருக்க அப்டேட்ஸு, எத்தனை பேர் தரிசனம் பார்க்க வந்திருக்காங்க, எத்தனை பேர் சபரிமலைக்குள்ள இருக்காங்க, கூட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதோட தகவலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதாங்க அந்த கேரளா தேவசம் போர்டு இப்போதைக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சபரிமலை சேட்போட். அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் அந்த நம்பருக்கு சேட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுதான் அந்த கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அந்த சபரிமலை சேட்போட்டுங்கிறத துவங்கி வச்சுருக்கிறாரு. இது நீங்கள் இது ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜ். நீங்கள் கொடுக்குற மெசேஜுக்கெலாம் அது டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணும். இது ஏஐ மூலியமாக வேலை செய்யுது. அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், அந்த +916238008000. அதை நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த சேட் போர்டு ரிப்ளை பண்ணும். இதாங்க லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த சுவாமி ஏஐ சேட் போட்டை யூஸ் பண்ணி இப்போ இருக்க கரண்ட்டு க்ரௌடு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. நம்பர் காமிச்சிருக்கேன், அந்த சேப் கலரில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன், அதான் அந்த சேட்போட் நம்பரு. இதை நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கூட்ட நெரிசல் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் சபரிமலையில் இப்போதைக்கு இருக்காங்க, எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கிற தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த சேட்பாட் நம்பரை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விசேஷ தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.